தற்போதைய உடனுக்குடன் நிரலை தூத்துக்குடி சூரிய மின்கல் பகுதியில் மின் கோபுரம் மீது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய விவசாயிகள் குறித்தான உடனுக்குடன் நிரலையை பார்த்து வருகிறோம். உயர் மின் கோபுரம் அமைக்க தடையின்மை சான்று வழங்கியதை கண்டித்து தற்போது 3 மணி நேரமாக விவசாயி போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அனுமதி சான்றிதழை ரத்து செய்ய கோரியும் துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தற்போது விவசாயி 3 மணி நேரமாக மின் கோபுரத்தின் மீது ஏறி அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மின் கோபுரம் மீது ஏறி அமர்ந்து விவசாயி போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சூரியமினக்கல் பகுதியில் மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தற்போது விவசாயி போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் மட்டுமே கோபுரத்தை விட்டு கீழே இறங்குவேன் என விவசாயி திட்டவட்டமாக தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தூத்துக்குடியிலிருந்து இணைகிறார் என்று செய்தியாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி, தற்போது மின் கோபுரம் அமைக்க விவசாயினுடைய தடை குறித்தான கூடுதல் விவரங்கள். சூர்யா வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு தாலுகாவில் வெள்ளாளங்கோட்டை, தெற்கு இலந்தைக்குளம், வடக்கு இலந்தைக்குளம், பனிக்கர்குளம் என 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தனியார் நிறுவனங்கள் விவசாய நிலங்களை விலைக்கு வாங்கி சோலார் பேனல்கள் மற்றும் காற்றாலைகளை நிறுவி மின் உற்பத்தி செய்து வருகின்றன. இதன் காரணமாக விவசாயிகள் தங்களுடைய விவசாய கருவிகளையும் உற்பத்தியான விளைபொருட்களையும் எடுத்துச் செல்ல முடியாமல், தடையின்றி தங்களுடைய விவசாய நிலங்களுக்கு சென்று வர முடியாமலும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் தனியார் நிறுவனங்கள் தடையின்மை சான்று பெற்று கிராமப்புறங்களில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலைகள், நீர் வழித்தடங்கள் உள்ளிட்ட இடங்களை ஆக்கிரமித்து உயர் மின் கோபுரம் அமைத்தும் மின் பாதைகளை அமைத்தும் தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. கடந்த 30ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் அளித்த ஒரு தடையின்மை சான்றை ஆதாரமாக கொண்டு தனியார் நிறுவனம் ஒன்று கயத்தாறு துணை மின் நிலையத்துக்கு உயர் மின் கோபுரம் மின்பாதை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் கயத்தாறு தாலுகா சூரிய மினுக்கன் கிராமத்தில் உள்ள பெரியகுளம் கண்மாய், தொண்டைமான் கண்மாய் மற்றும் ஓடை புறம்போக்கு பகுதிக்குள் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. நீர்நிலைகளில் மின் கம்பங்கள் மற்றும் உயரழுத்த மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்படுவதால் ஆபத்து ஏற்படும் என தெரிவித்து அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரியும் துணை போகும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளை கண்டித்தும் சூரிய மினுக்கன் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சரவணன் என்பவர் அங்குள்ள 200 அடி உயரமுள்ள மின் கோபுரத்தில் ஏறி கடந்த 3 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கயத்தாறு தாசில்தார் சுந்தரராகவன், கயத்தாறு பிடிஓ பாலசுப்ரமணியன், கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் போலீசார் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய விவசாயி சரவணனிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தடையின்மை சான்று வழங்கிய தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம் பகவத் சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் கீழே இறங்கி வருவேன் என விவசாயி சரவணன் தெரிவித்து வருகிறார். இதன் காரணமாக 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை கண்டித்து விவசாயினுடைய போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.